Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. கோடை வெப்பம் காரணமாக புறநகர் ஏசி ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை கடந்த சில மாதங்களாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் சேவை தொடங்கிய நாள் முதல் இந்த புறநகர் ஏசி மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை வெகு குறைவாகவே இருந்து வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், குறிப்பாக டிக்கெட் கட்டணம் அதிகமாக இருப்பதாக கூறி பயணிகள் இந்த ரயில்ல பெருவாரியாக பயணம் செய்வதை தவிர்த்து வந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல இந்த ரயில்கள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை பெருவாரியாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோடை வெப்பம் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவையை பெருவாரியான மக்கள் பயன்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. நடப்பு 2026ஆம் ஆண்டுல ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 4,36,462 பயணிகள் இந்த ஏசி மின்சார ரயில் சேவையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜனவரியில 69,454ஆகவும், பிப்ரவரியில 66,138ஆகவும், மார்ச்சில 89,176ஆகவும், ஏப்ரல் 87,431ஆகவும், இதுவே மே மாதத்துல கடந்த மாதத்துல பார்த்தோம் என்றால் 1,24,263ஆக இந்த பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தற்போது தெற்கு ரயில்வே தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 42% வளர்ச்சியை இந்த ரயில் மூலமாக பெற்றிருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் நாட்கள்ல தொடர்ந்து இந்த கோடை வெப்பம் என்பது நீடிக்கக்கூடிய பட்சத்துல தொடர்ந்து பயணிகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தரப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். கோடை வெப்பம் காரணமாக புறநகர் ஏசி ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.